அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போவது என்றால் பக்தர்களுக்கு விருப்பம் அதிகம்தான். 4 மாதங்களுக்கு முன்பிருந்தே ஆன்லைனில் புக்கிங் செய்து தரிசனத்திற்காக காத்திருப்பார்கள். பாத யாத்திரையாகவும் சென்று பெருமாளை தரிசனம் செய்வாங்க. சீனிவாச பெருமாளை அலங்கார ரூபத்தில் காண்பது விசேஷம். பெருமாளுக்கு போட்டிருக்கும் நாமம் சிறப்பு. அவரது தாடையில பச்சை கற்பூரம் பூசி இருப்பாங்க. உதட்டிற்கு கீழே ஏன் வெள்ளை நிறத்துல பச்சை கற்பூரம் வைத்திருக்கிறார்கள் என்று நிறைய பேர் யோசிக்கலாம். அதற்கு ஒரு புராண கதையே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பதிக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஏழுமலையானின் தரிசனம் கிடைக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மிக அதிகமான ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அதற்கான தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட நிலையத்தில் இங்கு கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மாமியார் மருமகள் பிரச்சனை, ஜனவசியம், பணவரவு, வியாபாரம், திருமண பிரச்சனைகள், காதல் விவகாரம், கடன் தொல்லை, பிரிந்த காதலர்கள் என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேரத்தில் ஜோதிட பலன்கள் சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான பார்க்கும் முன்பாக நாம் கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேல் மங்காபுரத்தில் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு மலை மீது வராக மூர்த்தியை தரிசனம் செய்த பின்னர் தான் நம்ம ஏழுமலையான தரிசனம் செய்வது என்பது மரபு. ஏழுமலையான அலங்கரிக்கும் போது தினசரியும் பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம். சிலையின் மீது பூசினால் அரிப்பு ஏற்பட்டு கருங்கல் வெடித்துவிடும். ஆனால் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் பூசும் பெருமாளுக்கு எந்தவித வெடிப்பும் ஏற்படுவது இல்லை. அந்த பச்சை கற்பூரம் பூசுவது பற்றி பல புராண கதையும் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இறைவன் பக்தர்களை காப்பாற்ற சோதனைகளையும் திருவிழாக்களையும் நடத்துவார். பக்தனுக்காக நேரில் வந்து காட்சி தருவார் பெருமாள். ஏழுமலையானுக்கு தினசரியும் பல கைகரிகளை செய்பவர் திருமலை நம்பி அனந்தவான் என்பவரும் கோவில் குளம் வெட்டி பெருமாளுக்கு நந்தவனம் அமைத்து நீர் பாய்ச்சலாம் என்று நினைத்தார் அனந்தாழ்வன். தானாகவே தனது மனைவி துணையோடு குளத்தை வெட்டியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் கணவருடன் சேர்ந்து குளம் வெட்டும் பணியில் உதவி செஞ்சிருக்காங்க. அப்போது கூலியால் வேடத்தில் வந்த இறைவன் நானும் உதவி செய்கிறேன் என்று கேட்டிருக்காரு. அதற்கு அனந்தாழ்வன் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் விடாமல் அனந்தாழ்வன் மனைவியிடம் சென்று உதவி செய்ததாக கூறி மண் சுமந்திருக்காரு. இதை பார்த்த அனந்தாழ்வன் கோபம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தனது கையில் வைத்திருந்த மண்வெட்டியை வீசி எரிஞ்சிருக்காரு. அது அந்த கூலியாளின் தாடையை தாக்கி ரத்தம் கொட்டியது. அந்த கூலியாலும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டிருக்காரு. மறுநாள் ஏழுமலையான் கர்ப்ப கிரகத்திற்கு சென்ற அனந்தாழ்வார் அதிர்ச்சி அடைந்திருக்காரு. அங்கு பெருமாள் தாடையில் இருந்த ரத்தம் சொட்டியது. அட, நாம் உமக்கு உதவி செய்து வந்தது பெருமாள் தான் என்பதை நினைத்து உணர்ந்த அனந்தாழ்வார் பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளின் தாடையில் பூசியிருக்காது. அந்த ரத்தம் நின்றுக்கு, காயமும் ஆறியதாம். இதன் காரணமாக தான் இன்றைக்குமே பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரத்தை பூசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல சுவாரஸ்யங்களை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. வாழ்வில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம்தான் இது. இவர் இந்த தலத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு தான். திருப்பதி ஏழுமலையான் கோவில், வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்கு. திருவேங்கட மலையின் மீது 7வது சிகரத்தில் விற்றிருக்கு. புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்காங்க. விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தன கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது என்பது அறிவோம்.
சாதாரண கற்களில் தடவி வந்தால் அந்த காலம்போக்கில் வெடிப்பு ஏற்படும். ஆனால் ஏழுமலையானுக்கு 365 நாட்களும் பச்சை கற்பூரம் தடவுறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. கடல் மட்டத்தில் இருந்து 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதும் குளிர் நின்றிருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கையான அற்புதம் உண்டு. அதிகாலை குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்கும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்று எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கழற்றுவாங்க. அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை நம்மால் உணர முடியும். திருப்பதி ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்குது. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த பாறைகள் காணப்படுது. பாறைகளின் வயது 250 கோடி வருடம். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறையும் ஒரே விதமானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமலைக்கு திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 விதமான பாதைகள் இருக்குது. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு. திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீவாரிமெட்டு. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்தும் சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கீழ் திருப்பதிக்கு சென்றவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஐதீக ஆசிரங்களின்படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு பின்னர் வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்னும் நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. கிருஷ்ண அவதாரத்தை முடித்து வைகுண்டத்தில் தங்கியிருக்காரு. பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகிருக்கு. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்ப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்திருக்காங்க. யாகத்தை காண நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவரிடம் கேட்டிருக்காரு. முனிவர் பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செஞ்சிருக்காரு. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை சேர்ந்து நாம் பிருகு முனிவர் தேடி சென்றிருக்காரு. திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவர் மார்பில் எட்டி ஒதிச்சிருக்காங்க. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்திருக்காரு. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென்று முடிவு எடுத்திருக்காங்க. மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டிருக்காரு. பார்வதி கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து பூமியை பூலோகத்தில் அடைந்து தவத்தை ஆழ்த்தியிருக்காங்க. திருமாலும் திருமகளை தேடி உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கட மலையில் ஒரு புற்றில் கண்மூடி தவம் இருந்திருக்காரு. அவருக்கு பசித்தது. இதை பற்றி அறிந்த நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தம் அடைந்திருக்காங்க. நாரதர் அவர்களிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காரு. அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடம் அணிந்து அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்குள் சென்று பால் சுரிந்தது. பசுவை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சுரிவதை கண்டிருக்கான். கோடாரியால் பசுவை அடுக்க முயற்சி செஞ்சிருக்கான். கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தன் காயம் தீர மூலிகை தேடி சென்றார் பெருமாள். ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காது. அது வராகமூர்த்தியின் ஆசிரமம் அப்படின்னே சொல்லப்படுது. அங்கிருந்த வகுலாதேவி முற்பிறப்புல கண்ணன் யசோதையாக பிறந்தவள் அப்படின்னே சொல்லலாம். தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க. திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா என்று அழைச்சிருக்காங்க. வகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டிருக்காங்க. இந்த நிலையில ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பத்மம் என்று பெயர் உண்டு. எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்னும் பெயரை வச்சிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.